நான் சொல்ல சொல்ல கற்பனை பண்ணி பாருங்க. முருகப்பெருமான் போய் அம்மையிட்ட கேட்கிறாரு, பாட்டி இந்த உலகத்துல எது பாட்டி பெருசுன்னாரு. இந்த அப்பை சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகம் பெருசுப்பா, இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்றாங்க. அப்ப பிரம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. இந்த பிரம்மா திருமால் வயிற்றிலிருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. திருமால் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. இந்த திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கடல் எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த பார்க்கடத்துல அகத்தியர்ன்ற முனிவர் கமண்டலத்துல அடிக்கிறதா சொல்றாங்க. அகத்தியர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. இந்த கமண்டலம் பூமியிலிருந்து வந்தது. இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலையா. அப்ப இந்த ஆதிசேஷன் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. இந்த ஆதிசேஷனை உமையாள் ஒரு மோதிரமா மாட்டிட்டாங்க. அப்போ உமையாள் எவ்வளவு பெரியவங்களாக இருப்பாங்க. இந்த உமையாள இறைவன் சிவபெருமான் என்ன பண்றாரோ உடம்புல பாதியை கொடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்ப சிவபெருமான் இறைவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் கூட சக மனிதர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெரியோர்கள் இறைவனை எடுத்து தன் நெஞ்சத்துல வச்சுட்டாங்கப்பா. எனக்கு தெரிந்து இறைவனை விட பெரியவர்கள் சக மனிதர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் தான் என்ற உலகத்திற்கே பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை வாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாதத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்?